வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். ஆதார் கார்டில் நீங்கள் புதுசாக மெயில் ஐடி லிங்க் பண்ணாலும் இல்லைனா ஏற்கனவே இருக்க மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இப்போ ஆதார் ஆப் மூலமாகவே ஃப்ரீயாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஆதார் ஆப்பை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் ஆப்பு இன்ஸ்டால் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பிகைன் ஜனவரி இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆதார் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. கடைசியாக கண்டினியூ டு ரிஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்டர் யுவர் ஆதார் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே உள்ள அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சிம் 1னா சிம் 2 அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஆதார் கூட லிங்கான மொபைல் நம்பர் சிம் 1ல் இருந்தால் சிம் 1 செலக்ட் பண்ணுங்கள். சிம் 2ல் இருந்தால் சிம் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மெசேஜ் பெர்மிஷனில் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் உங்கள் மொபைல் நம்பரை எஸ்எம்எஸ் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் நீங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணணும். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இதுக்கு ஸ்டார்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த சர்க்கிளில் உங்கள் ஃபேஸை வச்சு உங்கள் கண்ணை ஒரு டைம் 2 கண்ணையுமே ஒரு டைம் பிளிங்க் பண்ணுங்கள். இது இந்த ஆதார் ஆப்பில் லிங்க் ஆகிருக்க ஃபேஸ் வந்து உங்களோட ஃபேஸ் அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணும். அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே ஆகிட்டுனா அடுத்த பேஜ் போயிடும். இப்போ அடுத்த பேஜில் கண்டினியூ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆதார் ஆப்புக்கு நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பின் பண்ணணும். இதுக்கு கண்டினியூ டு செட் பின் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 6 டிஜிட்டில் ஒரு செக்யூரிட்டி பின்னை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து அந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த பின்னை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ரீஎன்ட்ரு பின்லையும் அதே பின்னை என்ட்ரு பண்ணுங்கள். 6 டிஜிட் பின்னை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பின் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் பயோமெட்ரிக்காக எனேபிள் பண்ணுவான்னு கேட்கு. அதாவது இந்த செக்யூரிட்டி பின் பதிலாக உங்கள் மொபைலில் பயோமெட்ரிக் மூலமாக நீங்கள் அன்லாக் பண்ணுவீங்க. அந்த பயோமெட்ரிக் வச்சு இந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கு. உங்களுக்கு தேவைன்னா அலோ பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பின்னை என்ட்ரு பண்ணியே இந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் ஒன்லி பின் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆதார் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட கியூஆர் கோடு ஷோ ஆகும். இதை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேமு, அதர் டீட்டெயிலாம் ஷோ ஆகும். இப்போ உங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லைனா புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு கீழே சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மூணாவதாக இமெயில் ஐடி ஆட் ஆர் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஆதார் லிங்க்டு இமெயில் அட்ரஸ் அப்படின்னு போட்டு உங்களோட ஓல்டு இமெயில் ஐடி ஏற்கனவே லிங்க் ஆகிருக்க இமெயில் ஐடி ஷோ ஆகும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் எதுவும் மெயில் ஐடி லிங்க் பண்ணலாம், இது எம்டியாக இருக்கும். அடுத்து மெயில் ஐடி லிங்க் பண்ணுறதுக்கு கீழே உள்ள கண்டினியூ டு அப்டேட் இமெயில் ஐடி அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் புதுசாக எந்த மெயில் ஐடி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடி அட்ரஸை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை இமெயில் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களோட கரண்ட் இமெயில் ஐடி அப்படின்னு போட்டு உங்களோட பழைய இமெயில் ஐடி இருக்கும். அதேமாதிரி நியூ இமெயில் ஐடி அதில் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண இமெயில் ஐடி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஃபேஸை இந்த சர்க்கிளில் வச்சுட்டு உங்கள் 2 கண்ணையும் ஒரு டைம் பிளிங்க் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸை இது கேப்சர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிடும். இப்போ ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டு இப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு நீங்கள் ஆட் பண்ண இமெயில் ஐடி உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் மேலே ட்ராக் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்னென்ன ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தீங்களோ அந்த லிஸ்ட்டு இதில் ஷோ ஆகும். இதில் இமெயில் ஐடி அப்டேட் அது நேரம் உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகும். மேக்ஸிமம் இது 2 or 3 டேஸ்க்குள்ளே இமெயில் ஐடி அப்டேட் ஆயிடுது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.